வணக்கம். உங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா மாணவர்களும் அவங்கவங்க வேகத்துக்கு கத்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இது உங்களுக்கு தான். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். அதாவது, மாணவர்களோட கற்றல் வேகத்துக்கு ஏத்த மாதிரி கற்றல் விளைவுகளை எப்படி சூப்பரா டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு டீச்சரா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இல்லையா? நம்ம கிளாஸ்ல வேகமா கத்துக்கிறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் மெதுவா போறவங்களும் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் ஜெயிக்கணும்னா நாம என்ன பண்றது? இதுக்கான தீர்வு நம்ம பாடத்தை எப்படி வடிவமைக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. உங்க முழு பாடத்திட்டத்தையும் ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு கற்றல் விளைவும், அதாவது லேர்னிங் அவுட்கமும், அந்த பசில முடிக்க தேவையான ஒரு சின்ன துண்டு மாதிரி. ஒரு துண்டு மிஸ் ஆனாலும் அந்த படம் முழுமையாகாது இல்லையா? சரி, இப்போ நாம முதல் பகுதிக்கு போலாம். இதுக்கு ஒரு நல்ல அடித்தளம் போடணும்னா சில முக்கியமான வார்த்தைகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும். வாங்க அத பத்தி முதல்ல பாப்போம். முதல்ல இந்த கற்றல் விளைவு, அதாவது லேர்னிங் அவுட்கம், சுருக்கமா LOனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு மாணவனால என்ன செய்ய முடியும்னு தெளிவா சொல்றதுதான் இது. உதாரணத்துக்கு, இன்னைக்கு 1 மணி நேர கிளாஸ் முடியும் போது அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு துல்லியமா சொல்ற ஒரு இலக்கு தான் இது. இப்போ இந்த டேபிள பாருங்க. இது கோர்ஸ் அவுட்கமுக்கோ லேர்னிங் அவுட்கமுக்கோ உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்லுது. கோர்ஸ் அவுட்கம், அதாவது CO, ஒரு செமஸ்டர் முழுசுக்குமான ஒரு பெரிய இலக்கு. ஆனா நம்ம எல்லோருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு கிளாஸுக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு வாரத்துக்குமான ஒரு சின்ன குறிப்பிட்ட இலக்கு. அதனால தான் ஒரு கோர்ஸுக்கு 4-5 CO தான் இருக்கும். ஆனா எல்லோ மட்டும் 30-50 வரைக்கும் இருக்கலாம். பாருங்க, நம்ம திருவள்ளுவர் இதை எவ்ளோ அழகா சொல்லிருக்காருன்னு. வருமானம் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, செலவு பெரிதாகாம பாத்துக்கணும்னு சொல்றாரு. நம்ம எல்லோகளும் அப்படிதான், கொஞ்சம் கொஞ்சமா, ஆனா தெளிவா சொல்லிக் கொடுத்தா அதோட விளைவு ரொம்ப பெரிசா, ரொம்ப நாள் நிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சூப்பரான எலோவை எப்படி உருவாக்குறது? அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. அது ஒரு கிளாஸ்ல முடிக்கிற மாதிரி ரொம்ப குறிப்பிட்டதா இருக்கணும். கிளாஸ் கடைசில அதை நாம அளவிட முடியணும். அதுல விளக்குவார், கணக்கிடுவார் மாதிரி செயல் வினைச்சொற்கள் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல மாணவரால் இதை செய்ய முடியும்னு மாணவர்களை மையமா வச்சுதான் அதை உருவாக்கணும். சரி, இப்போ நம்மளோட முக்கியமான உத்திக்குள்ள போலாம். அதாவது, ஒரே கிளாஸ்ல இருக்கிற வெவ்வேறு வேகத்துல கத்துக்கிற மாணவர்களுக்கு எப்படி பாடம் எடுக்கிறது? இதுக்கு நாம ஒரு 3 அடுக்குமுறைய பயன்படுத்தலாம். இந்த சார்ட்ல காட்டுற மாதிரி நம்ம கற்றல் விளைவுகளை, அதாவது எல்லோகளை 3 வகையா பிரிக்க போறோம். அடிப்படை, இடைநிலை, அப்புறம் உயர்நிலைன்னு மாணவர்களோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுக்கலாம். முதல்ல அடிப்படை வேகம். இங்க நம்ம கவனம் எல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் தான். உதாரணத்துக்கு, செயற்கை நுண்ணறிவோட 3 வகைகளை பெயரிட முடியும்ங்கிறது ஒரு நல்ல அடிப்படை நிலை எல்லோ. அடுத்து இடைநிலை வேகம். இங்க மாணவர்கள் மனப்பாடம் பண்றதை தாண்டி அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களை பயன்படுத்தவும் பகுப்பாய்வு செய்யவும் ஆரம்பிப்பாங்க. அதாவது 2 விஷயங்களுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசங்களை அவங்களால ஒப்பிட முடியும். கடைசியா உயர்நிலை கற்கும் மாணவர்கள். இவங்களுக்கு சவால் இன்னும் கொஞ்சம் அதிகம். புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்குறது, அதை மதிப்பீடுறது, புது யோசனைகளை சொல்றதுன்னு அவங்களோட படைப்பாற்றலை தூண்டணும். ஒரு புது மாடலை வடிவமைக்க சொல்றது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவருக்கும் தகுந்த மாதிரி எல்ஓக்களை உருவாக்குறது பெரிய வேலை இல்லையா? இங்கேதான் நமக்கு ஒரு சூப்பரான உதவி வருது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI. AI உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சருங்க. அது எப்படி நமக்கு உதவுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாணவர்களோட அறிவு எந்த லெவல்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்கள குழுக்களா பிரிச்சிடும். அப்புறம் ஒவ்வொரு குழுவுக்கும் ஏத்த மாதிரி தனித்தனியா எல்லோக்களை அதுவே உருவாக்கி தரும். மாணவர்கள் கத்துக்க கத்துக்க அதுக்கேத்த மாதிரி எல்லோக்களை அதுவே மாத்தி அமைச்சுக்கும். திரும்பவும் நம்ம திருக்குறள் எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஒருத்தர் எவ்வளவுதான் படிச்சாலும் அவரோட இயல்பான அறிவு தான் மேலோங்கி நிக்கும்னு சொல்றாரு. இப்போ AI மூலமா ஒவ்வொரு மாணவரோட அந்த தனித்தன்மைக்கும் இயல்பான அறிவுக்கும் ஏத்த மாதிரி நம்மால சொல்லிக் கொடுக்க முடியும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி செய்யறது? வாங்க இப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நீங்க இன்னைக்கே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு முறை தான். வெறும் 3 ஸ்டெப் தான். முதல் படி, உங்க பெரிய பாட நோக்கத்தை சின்ன சின்ன எல்லோ தலைப்புகளா உடைச்சிக்கணும். 2வது படி, AI கிட்ட இந்த மாதிரி 3 அடுக்குல எல்லோ வேணும்னு ஒரு தெளிவான ப்ராம்ப்ட், அதாவது ஒரு கட்டளை கொடுக்கணும். 3வது, AI கொடுத்த பதில ஒரு ஆசிரியரா நீங்க ஒரு தடவை சரி பார்த்து உங்க கிளாஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். இதோ பாருங்க,
இதுதான் அந்த மேஜிக் ஃபார்முலா. இந்த ஏஐ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை நீங்க அப்படியே பயன்படுத்தலாம். இந்த காலி இடத்துல உங்க பாடத்தோட நோக்கத்தை மட்டும் போட்டீங்கன்னா போதும். ஏஐ உங்க வேலையை சுலபமாக்கிடும். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இந்த உதாரணத்துல பாருங்க. ஒரே தலைப்பு தான், மெஷின் லேர்னிங். ஆனா அடிப்படை நிலை மாணவர் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை லிஸ்ட் பண்ணா போதும். இடைநிலை மாணவர் ஒரு ஃப்ளோ சார்ட் உருவாக்கணும். ஆனா உயர்நிலை மாணவரோ நிஜவலக பிரச்சனைக்கு எந்த அல்காரிதம் சரி வரும்னு தேர்ந்தெடுத்து அதுக்கு காரணம் சொல்லணும். பாத்தீங்களா ஒரே தலைப்புல எப்படி சவால்கள் அதிகரிக்குதுன்னு? சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது எல்லாத்தையும் சுருக்கமா பார்த்து முக்கியமா நாம என்ன எடுத்துக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, எல்லோக்கள் தான் நம்ம பெரிய இலக்க அடைய சின்ன சின்ன படிகள். மாணவர்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி 3 அடுக்குல அதை பிரிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வேலையை சுலபமாக ஏஐ ஒரு சூப்பரான கருவி. இப்படி செஞ்சா நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லா மாணவருக்கும் கற்றல் சமமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். மறக்காம ஒரு நல்ல எல்லோ எழுதும்போது இந்த ஏபிசிடி ஃபார்முலாவை மனசுல வச்சுக்கோங்க. சரி, இந்த விவாதம் முடியும் போது உங்க மனசுல ஒரே ஒரு கேள்விதான் இருக்கணும். உங்களோட அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு மாணவரோட வேகத்துக்கும் ஏத்த மாதிரி உங்க கற்றல் விளைவுகளை எப்படி மாத்தி அமைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.